யாருமே கடைக்கு வர மாட்டேங்கிறாங்களே. அக்கா எனக்கு ஒரு லாங் சைஸ் நோட்டு மட்டும் கொடுங்க அக்கா. ஐயோ இந்த இப்போ 3 நோட்டு இருக்குது, இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. அக்கா எனக்கு இந்த நார்வே நோட்டு பிடிச்சிருக்கு, நான் அதே எடுத்துக்கிறேன். இந்த பாப்பா எடுத்துக்கோ. சரி அக்கா, இதோட ப்ரைஸ் எவ்வளோக்கா? அப்படி இந்த பேஜையும் சொல்லிடுங்க. இதோட ப்ரைஸ் தான் பாப்பா, இது வந்துட்டு 200 rupees 460 pages இருக்குது பாப்பா. அப்படியா? இருங்க நான் என்ன பார்க்குறேன். 1 2 3 4 5 6 அக்கா என்னக்கா இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போலியே பேஜஸ்ஸு. ஐயோ இது நல்ல பிராண்ட் பாப்பா, இருங்க. 1 2 அக்கா நான் இப்படி என்ன நினை 1 2 3 4. ஐயோ பாப்பா இப்படி எண்ணக்கூடாது, நோட்னா 1 2 3 அந்த மாதிரி என்ன. நீங்கள் என்ன 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிட்டு இருக்கீங்க. சரிக்கா, இந்த அக்கா என்ன நம்மளே இது பண்ணுறாங்களா? இது நம்ம நல்ல ரிவெஞ்சாக வாங்கணும். சரிக்கா, இப்போது கரெக்டாக இருக்குது. யானி உனக்கு ஏதாச்சும் இப்போ வேணுமா? எனக்கு மியூசிக் வேணும். அப்படியா? சரி அக்கா, அந்த மியூசிக்கும் அப்படியே அந்த கிஃப்ட் ரேப்பரும் கொடுத்துருங்கக்கா. இது ரெண்டுமே 50 rupees பாப்பா. சரிக்கா, அந்த நோட்டு 200 மொத்தம் 300 ஆச்சா? இருங்க பாப்பா, உங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி தந்துடுறேன். அப்படியாக்கா? சரிக்கா, இருங்க பாப்பா. நம்மளே பழி வாங்குறாங்க. நம்ம என்னையாச்சும் ஏதாச்சும் ஒரு ரிவெஞ்ச் வாங்கிடணும். ஐயோ நம்மக்கிட்ட வேறு 100 தான் இருக்குது, எங்கள் அக்கா 300. அந்த அக்கா நம்மள ஏமாத்துனாங்க, நம்ம ஏமாற்ற வேணாம், பண்ணிடுவோம். இந்தா பாப்பா உனக்கு நீ கேட்ட கிஃப்ட்ஸு நோட்ஸ். சரிக்கா, இந்தாங்க காசு. பாய் நீ போகலாம். பாப்பா பாப்பா நில்லு, என்ன 100 rupees தர 300 rupees தரணும். உங்களுக்கு என்ன கண்ணு குருடா? பாருங்க, இங்கே எவ்வளோ இருக்குது? 100. இங்கே எவ்வளோ இருக்குது? 100. திருப்பி பாருங்க எவ்வளோ இருக்குது? 100. மொத்தம் எவ்வளோ? 300. ஐயோ இந்த பாப்பா நம்மளையும் ஏமாத்திச்சு, குருட்டு பாப்பா. பாய்க்கா, பாய். இன்னொரு